சின்ன மருமகளை சுவாரஸ்யமாக இன்றைக்கி என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். தமிழ்ச்செல்வி அம்மாவும் அப்பாவும் வெளியே உட்காந்துருப்பாங்க. அவங்க அப்பா வந்து குடிச்சிட்டு இருப்பார். நான் எவ்வளோ மாப்பிள்ளை கிட்ட சொல்லி பார்த்தேன், அப்படிங்கிறது போகிற மாதிரியே இல்லை, அப்படிங்கிறது போகிறதுக்கு வேறு வழியே இல்லை, அவராக போனதாக உண்டு அப்படின்னு சொல்லியிருப்பார். இப்போ என்ன பண்ணுறது, அப்படிங்க இங்கேருந்து எப்போயாவது வெளியே அனுப்பி ஆகணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ தமிழ்ச்செல்வியும் ஏதோ ரூமில் இருப்பாங்க. என்ன இன்றைக்கி ரொம்ப பார்ட்டி போல், எங்கள் அப்பா உனக்கு நல்லா கவனிச்சிருக்காரு போலன்னு சொல்லுவாங்க. இல்லை நான்லாம் குடிக்கிறேன், உங்கள் அப்பா தான் குடித்தாரு, நான் சும்மா கம்பெனி தான் கொடுத்தேன். தமிழ்ச்செல்வி சொல்லுவாங்க, இல்லை பாட்டு சத்தெல்லாம் இங்கே வரையும் கேட்டுச்சு. ஆமாம் உங்கள் அப்பா தான் பாடியிருந்தாரு, ஆனால் நான் குடிக்கலை, என்னை குடிக்க சொன்னார், எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டேன். ஏன் குடிக்கலை, நீங்கள் தான் நல்லா குடிப்பீங்களே அப்படின்னு கேட்பாரு. ஆமாம் 10 நாளைக்கு முன்னாடி தான் நான் வந்து ஒரு சாமிக்கு சத்தியம் பண்ணியிருந்தேன். உனக்கு வந்து பிரசவம் நல்லா நடக்கணும், உனக்கு வலி அவ்வளோ இருக்கவே கூடாது, உன்னால் தாங்குற முடிய அளவுக்கு தான் உனக்கு வலி இருக்கணும், என் அம்மாவை நீ நல்லபடியாக குழந்தை பெற்று தரணும், அதனால் நான் வந்து குடிக்காமல் இருப்பேன்னு சொல்லிட்டு சாமிக்கிட்ட வேண்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ அவன் மனசில் ரொம்ப ஃபீல் பண்ணுவான். இவர் அவங்களால இவ்வளோ பாசமாக இருக்காரு, நம்ம வந்து இவ்வளோ ஏமாத்துறமே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பான். அப்போ சேதுவோட அப்பா கால் பண்ணுவார். சேது நாளைக்கு வந்து சென்னைக்கு போகணும், சட்டமன்றத்துக்கு போகணும், உங்கள் சித்தப்பாவும் என் கூட வராரு, ஆனால் அவருக்கு வந்து கட்சியில் வேலைலாம் இருக்குது, அதனால் அதை பார்க்க அவன் போயிடுவான். வேறு யாராவது கூப்பிடலான்னு பார்த்தா எல்லாரும் யாருக்காவது ஹெல்ப் கேட்டால் உடனே அவங்க வந்து சிபாரிசு பண்ண சொல்லி வந்து கேட்பாங்க. அதான் எனக்கு ஒரே சங்கடமாக இருக்குது. நீ வந்து ஒரு வாரம் என் கூட சென்னைக்கு வர முடியுமான்னு கேட்பாரு. ஏன்பா இது ரெக்வஸ்ட் மாதிரி பண்ணுறீங்க, நீங்கள் சென்னைக்கு வாடானா நான் வந்துட போகிறேன், நான் கிளம்பி வரேன்ப்பா அப்படின்னு சொல்லுவார்.